ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிக்கன் டிக்கா மசாலா ரெசிபி எப்படி செய்ய போகிறன்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சிக்கன் டிக்கா கபாப் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதை எப்படி செய்யணுன்றது என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்ட்லேயும் நான் வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு போகலாம். இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணி சிக்கன் டிக்கா ஃப்ரை பண்ண அந்த ஆயிலையே திரும்பவும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி பியூரியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் புதினாவையும் இதில் போட்டுட்டு ஒரு ஃப்ளேவருக்காக நல்லா மிக்ஸி போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பியூரியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த பியூரியை வந்து நம்ம அந்த ஆனியன்ஸோட இந்த கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடணும். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னால் ஆல்ரெடி சிக்கன் கபாப் மசாலா மிச்சம் விட்டிருந்தாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட்டும் இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் கொதித்த உடனேயே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் கபாப் பீசஸை வந்து இதில் நான் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போது மூடி போட்டு வைக்கிறேன். 1 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு மசாலா தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். இப்போது இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் பாலாடையை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாலாடை வந்து நல்லா இன்னும் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அதாவது க்ரீமியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து மூடி போட்டு வைக்க போகிறேன். இன்னமும் நல்லா 1 நிமிஷம் குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா க்ரீமி நல்ல ரிச் கன்சிஸ்டன்சி அளவு நல்லா இருக்கும். பாருங்கள், நான் மூடி ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து இதுக்கு மேலே கசூரி மேத்தியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இன்னும் நல்லா ஃப்ளேவர் வந்து டெலிஷியஸாக இருக்கும். மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை வந்து மேலே தூவிட்டு ஃபைனலாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு பவுலோட எடுத்து சர்வ் பண்ணி ஒரு நானோடையோ இல்லைனா ரோட்டியோடையோ இல்லை ரைஸோடையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் அவ்வளோ நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இவ்வளவு தான் சிக்கன் டிக்கா மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.